வாட்ஸ்அப் ஃபார்வர்ட் மெசேஜ்ல, இன்ஸ்டாகிராம்ல இந்த மாதிரி தான் யாருக்கோ எங்கேயோ கேன்சர் இருக்குங்கிறத பார்த்துருந்தேன். 5 years பேக் எனக்கு கேன்சர் இருக்குன்ட்டு டயக்னோஸ் பண்ணாங்க டாக்டர். பட் அப்போ அந்த சுச்சுவேஷன்ல என் கூட யாருமே இல்லை, என் பையனை தவிர. சின்ன பையனை வச்சுட்டு நான் தனியா நின்று நான் மட்டும்தான் ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியதா இருந்துச்சு. கேன்சரோடவும் என்னோட சுச்சுவேஷன்ஸோடவும் நான் என் பர்சனல் லைஃப்ல எடுத்த சில முடிவுனால அந்த டைம்ல எனக்கு யாருமே சப்போர்ட்டுக்கு இல்லை. நானா டிசைட் பண்ணி ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சிருந்தேன். பட் நான் ஹாஸ்பிட்டலில் டயக்னோஸ் பண்ணதுக்கு அப்புறம் கன்சிடர் பண்ணும்போதும் கீமோதெரபிக்கு என்னோட இன்சூரன்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணாதுன்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி சர்ஜரிக்கும் ஃபுல் கவரேஜ் கிடைக்காதுன்ட்டாங்க, ஓகே இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸோட அந்த இன்சூரன்ஸ் எனக்கு இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்கிட்ட இருந்த எல்லா கோல்டையும் பிளேஸ் பண்ணி ஃப்ரெண்ட்ஸு தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாம் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ டெப்ட் வாங்கி இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி இன்னைக்கு நான் கேன்சர் ஃப்ரீயாக இருக்கேன், சில ட்ரீட்மெண்ட் மட்டும் எடுத்துக்கிட்டு. பட் அந்த டைம்ல எனக்கு ஒரு ப்ராப்பர் கைடன்ஸோட நான் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்திருந்தேன்னா என்னோட ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்ஸ் வந்து ஸ்ட்ரகிள் இல்லாமல் முடிஞ்சிருக்கும். பட் கேன்சரோட யாரோட சப்போர்ட்டும் இல்லாம நான் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கும்போது அட்லீஸ்ட் இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் அதுவும் எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சேன். அது கூட கடைசியில பண்ணல. இதுதான் ரியாலிட்டி. நான் இன்னைக்கு உங்க முன்னாடி ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுங்க, ஒரு பர்சனல் ஃபினான்ஸ் எல்லாருமே ப்ராப்பரா ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்றதுக்கு மெயின் ரீசனே இதுதான்.